பரந்தூர் விமான நிலையம் அந்த கட்டடம் வந்து கைவிடப்படுதுன்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. ரன்வே போட வேண்டியது ஒண்ணுதான் வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வயிற்று வலி பிடிச்ச கேசுங்களை எல்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றது? பரந்தூரை எதுக்காக கை விடுறங்கிறதுக்கான காரணத்தை சொன்னியாச்சு. இது திமுகவினர் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்காகவே விஜய் அவர்கள் ரத்து பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க. பரந்தூரை கையை விட்டதுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு வேலை நடந்துருக்கிறத பார்த்துட்டு தான் கை விடணும். அவங்களாம் அறிவு கெட்டவங்களா, மூளை கெட்டவங்களா, நீ தான் புத்திசாலியா? தொடர்ந்து தாவேக அரசு வந்து இந்த சட்டப்பேரவை வந்து லைவ் போடுறாங்க. இந்த லைவ் போடுறதுனால மக்கள் எல்லாருமே சீரியலை விட இதை தான் உட்காந்து பாக்குறாங்கன்னு சட்டசபையிலேயே அமைச்சர்கள் பேசுறாங்க. யார் எங்க கேள்வி கேட்டாலும் இந்த ஆதவங்கிற ஒரு ஆசாமி எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னையே அசம்பிள் நடக்குது. விஜய் கட்சி மாதிரி யார் இவ்வளவு கேவலத்துக்கு ஆளாங்க? உதயநிதி அவர்களும் சட்டமன்றத்துல சிடிஆர் நிர்மல்குமாரை குறிப்பிடும் போது அவரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இது எல்லாமே தொடர்ந்து அவர் என்ன சொன்னாரு? இது ஒரு பக்கத்தை சொல்லாதீங்க. கரூர் கம்பெனின்னு என்னத்துக்கு சொல்றாரு? கரூர் கம்பெனியில பயந்துகிட்டு போய் பனையூர்ல 1.5 மாசம் கொஞ்சம் கக்குச்சுக்குள்ளார உட்காந்து அதை யார் கேட்கறது? காலமா ஒவ்வொரு ஆட்சியிலும் சட்டமன்றத்தை பார்த்திருப்பீங்க. இப்ப நடக்கக்கூடிய சட்டமன்றத்தோட ஒப்பிடும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எது சரியா போயிட்டு இருக்கு? சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இப்போ வந்து கக்கூஸ் மன்றம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஒருத்தர் கக்கூஸ் போலன்றத வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் இதை கக்கூஸுக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் இருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டார். யாருக்கு அந்த அசிங்கம்? கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பெற்றாரு. ஆனா இப்ப நான் வெற்றி பெற்றதா அறிவிங்க, அங்க வந்து குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தாவேக்காவுக்கு 5 சீட்டுக்கு மேல கிடைக்காதுங்கிறது அத்தனை கருத்து கணிப்பு. அமித்ஷா முடிவு எடுத்தார் விஜயை கொண்டு உட்கார வைக்கிறது. அப்பா உங்க அப்பாவை தேடுற காணோம்னு அசம்பிளியில் பேசாது. வேட்டி சட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்குதுமா. நிர்வாணமா நிக்கிறாரு. பாவமா இருக்கு. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சட்டசபையில பரந்தூர் விமான நிலையம் அந்த கட்டடம் வந்து கைவிடப்படுதுன்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது அரசியல் ஈகோ அப்படின்னு திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி எடுத்துக்கிறது சார்? நான் கேள்விப்பட்ட அளவுல அந்த நிலத்தை எடுத்ததுக்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்து காம்பன்சேஷன் பணமெல்லாம் கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. சில பேர் வீட்டெல்லாம் கூட கட்டிவிட்டாங்க. இப்போ அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறீங்க? அந்த காசை என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஒரு எதுக்காக அதை ஆரம்பித்தாங்க? அப்போவே அவர் வந்து எதிர்த்து பேசினார், போராட்டம் நடத்துகிறார் கட்சியை வச்சு. விஜய் வந்து போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த விவசாயிகள்லாம் வந்து அவங்களே நிலத்தை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சதுக்கு பிறகு அது நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் அது ரன்வே போட வேண்டியது ஒன்று தான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. அது போட்டால் வந்துடும். அதை நிறுத்துறாரு. என்ன ஐடியான்னு தெரியல. ஜெயலலிதா அது சினிமாக்காரருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு முந்தின கவர்மெண்ட் பண்ணது நடத்துறது நிறுத்துறது தான் வேலை ஆகுது. இப்போ அருமையான ஒரு சட்டமன்ற கட்டடத்தை கட்டினாருமா கலைஞர். ஹிந்து ஆஃபீஸுக்கு எடுத்து அப்படியே கட்டினார். கலைஞர் கட்டினதுனால பேர் வந்துடக்கூடாதுங்கிறது நம்ம மூடி வச்சுது. ஹிந்துவில் தலையங்கமே எழுதுனாங்க. மக்களுடைய வரி பணத்தில் இப்படி ஒரு கட்டடத்தை கட்டி வீண் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆக்கிச்சு. அப்புறம் கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு லைப்ரரி, நூலகம், ஆசியாவிலே பெரிய லைப்ரரி, அதை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. அப்போ தான் ஹைகோர்ட்டு ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸு அந்த லைப்ரரி நானே யூஸ் பண்ணுற கையை வச்சு உள்ள தள்ளிவிடுவார். அப்புறம் தான் அடங்குச்சேன் நம்ம. இன்னொன்று இருக்குதுமா, இதில் கோயம்பேட்டிலேருந்து துறைமுகம் வரணும் ஒரு இது போட்டாங்க. அதை எதை காரணம் காட்டி நிறுத்தி பிடிச்சி போட்டிருந்தா டிராஃபிக் ஜாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நிறுத்தி விட்டாங்க. எதுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க? அதுக்கு என்ன சொல்லிச்சு? 4-5 குடிச்சா போச்சான். ஒரு கணக்கு காட்டுச்சு. கலைஞருக்கு பேர் வரக்கூடாது. இந்த வயிற்று வலி பிடிச்ச கேசுங்களை எல்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறது? அது அப்போ தான் நான் சொன்னேன், ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு போட்டு ஒரு டைட்டில் போட்டு போடுங்க. இப்போ கூவம் நதி இருக்குது இல்லையா, அதில் வந்து போட்டு விட்றதுக்கு அந்த கூவம் நதி சீரமைப்புக்கு எல்லாம் கலைஞர் பண்ணார். அப்போ அந்த சோன்னு ஒரு ஆசாமி ஒரு சினிமாக்காரர் தான்.
அந்த ஆள் வந்து அதில் வந்து கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னு எழுதி ஊழல் 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 எழுதுன்னு நிறுத்திவிட்டார். இப்போ என்னாச்சு, அந்த நதி சும்மா ஓடிக்கிட்டு இருக்குது, சாக்கடையாக ஓடிக்கிட்டு. இல்லாட்டி அதில் வந்து கிரீஸ் மாதிரி, ஏத்தன்ஸ் மாதிரி, இது மாதிரி இந்த வெனிஸ் மாதிரி தண்ணியில் போட்டெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். லண்டனில் இருக்கிற தேம்ஸ் ரிவர் மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. திமுக எவ்வளவோ நல்லது செய்யறதுக்கு பார்த்து விடமாட்டேங்கிறாங்க. இந்த சினிமாக்காரனை கூட்டு வந்து காலி பண்ணிவிட்டு போயிடுறீங்க. பரந்தூரை எதுக்காக கை விடுறேங்கிறதுக்கான காரணத்தை சொன்னியா நீ? ஆரம்பத்துல இருந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு தாவேகா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் முதல்வர் ஆனோனே இதை கைவிடப்படும்னு அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி முதல்வர் ஆனோனே இதை பண்ணிட்டாருன்ற ஒரு விமர்சனத்தை தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. கை விடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது வேற விஷயம். நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகு அது இடிப்பேன்னா என்ன அர்த்தம்? அதை தான் நம்ம கேட்கறோம். யார் போனோம்? உனக்கு என்ன போச்சு? ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கிட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ற ஆள் நீ. காலையில் ரோட்டில் நீ வர்ற இந்த நாங்கெல்லாம் படுற அவஸ்தை, இந்த ஆவடியிலேருந்து படுற அவஸ்தை காலைல 9லேருந்து 10:30 மணி வரலும் கயிறே கட்டி நிறுத்தி போடுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவர் புறப்பட போகிறாராம் பனையூர்லேருந்து. எப்போ புறப்படுவான்னு தெரியாது. 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே நிறுத்துறாங்க டிராஃபிக் எவ்ரி டே. நம்ம அடையாறு காந்தி நகர் எல்லாத்தையும் இழுத்து மூடிடலாமா? முதல்வருக்கு வசதியாக இல்லை, ஆகவே அடையாறு ஏரியாவில் இருக்க வீடுகள்லாம் இடிக்கப்படுகின்றன ஒரு திட்டம் போடலாமே. சார், ஏற்கனவே வந்து திமுக திட்டங்களுக்கு தான் விஜய் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாருன்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதனால இந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்காரான்ற ஒரு விமர்சனம் பரந்தூரை கையை விட்டதுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு வேலை நடந்துருக்கிறத பார்த்துட்டு தான் கை விடணும். அதான் நம்ம சொல்றோம். மீனம்பாக்கத்தை விரிவாக்கம் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியாத விரிவாக்கம் பண்ணணும். மீனம்பாக்கத்தை இப்போ எங்க இருக்குது ஏர்போர்ட்? மீனம்பாக்கத்தை திருச்சூலத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. மீனம்பாக்கத்துல ரொம்ப தள்ளி போச்சு. ஏன்னா மீனம்பாக்கத்தில் ஒண்ணுமே பண்ண முடியல. பக்கத்திலே பரங்கிமலை இருக்குது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற விமானங்களுக்கு அது சரியா வராது சொல்லுறத திருச்சூலத்துக்கு மாத்தினாங்க. திருச்சூலமும் 10வது இந்த இடத்துல இருந்து விரிவாக்கம் பண்ண முடியாது. நிறைய விவசாய நிலங்கள் அடிப்படை தான் பரந்தூரை சூஸ் பண்ணாங்க. அவங்களாம் அறிவு கட்டவங்களா, மூளை கட்டவங்களா? நீ தான் புத்திசாலியா? என்ன காரணத்துக்காக கை விட்டேங்கிறதுக்கு சொல்லணும். மக்கள் இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து மீடியாக்கள் இல்லை. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயம் பேசினா கூட வந்துடுது. அதனால நம்ம ஜாக்கிரதையாக அவ்வளோதான் சொல்ல முடியும். குருட்டு போகிற முதலமைச்சர் ஆகிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது திமுகவினர் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்காகவே விஜய் அவர்கள் ரத்து பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க? இல்லைன்றதுக்கு நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வியா இல்லை, இது இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க. ஆமாங்கிறேன் நான். இல்லைங்கிறது நீங்க காரணம் சொல்லுங்க. திமுக மேல திமுகவுக்கு பேர் வரக்கூடாது. நானும் சொல்லுவாங்க, வைக்கமில்ல நாய்ப்படுத்துதுன்னுவாங்க. தானும் திங்காது, மாட்டையும் தின்னக்கூடாது. அது மாதிரிதான் டாக் இந்த மேஞ்சர்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது ஒரு புரிமானம் தெரியல. விஜய்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமான்னு தெரியல. அது வேற வச்சு. அதனால சொல்றேன், வைக்கப்பில்ல நாய்ப்படுத்த மாதிரி மாடும் திங்க முடியாது, இந்த நாயும் திங்காது. அந்த மாதிரி இவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செஞ்சதையும் செய்ய விட மாட்டாங்க, தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஆட்சிக்கு வந்த 150 நாள்ல அவர் செஞ்ச சாதனை அதுதான். சார், தொடர்ந்து அதே மாதிரி பெண்களுக்கு இந்த 3 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இலவச பேருந்து பயணம் எல்லா பஸ்லயும் கொடுக்கறதாவும் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான அறிவிப்புகளும் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? ஆரம்பத்திலேயே அவர் சொன்னது செய்ய மாட்டாரு. எக்ஸிஸ்டிங் சர்வீஸ்மா என்ன அவங்க இந்த சில ரூட்டுகளுக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அதை விட இன்னும் ஒரு 2 ரூட்டும் ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது ஸ்டிக்கர் ஓட்டல, அதுக்கு அவங்க செஞ்ச வேலையை அதிகப்படுத்தியிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு தான் அவங்க நன்றி சொல்லணும். ஆரம்பத்துல சிலிண்டர் கொடுக்கறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பு எல்லாம் வரவே வராது, விஜய் அவர்கள் அதை அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்றப்ப இது மக்களை கவரத்துக்கான ஒரு விஷயமா தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் 75 லட்சத்துல கார் கொடுக்குறேன்னாரு. அசம்பிளி போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. கிழிச்சவள அதுல ஒரு தாவேக்கா எம்எல்ஏ ஒரு பொண்ணு, அது ஜோசியக்கார பொண்ணா, அது பின்னாடி உட்காந்துட்டு கார் கொடுக்குறாங்க, கையெல்லாம் ஆட்டி டான்ஸர்லாம் ஆடிச்சு வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. பார்த்தா அது பேரில் 14 கார் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பேரில் 12 கார், மொத்தம் 26 கார் வச்சுக்கிட்டு 27வது காருக்கு உட்காந்துருக்கு. அதான் தாவேக்கா. மக்கள் வரி போனோம். ஆற்றுல வெள்ளமா ஓடுது, அம்மா குடிச்சுக்க ஆயா குடிச்சுக்கன்ற கதை தான் அது. இப்ப அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கார் கொடுக்கலையா? அந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதா எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது.
அப்பெண்டிக்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு பகுதி இருக்குது நம்ம குடலில். அது தேவையில்லாத ஒரு பகுதி, அதை நம்ம வெட்டி எடுத்துடுறோம். அதுக்காக பெருங்குடலை எடுத்துட முடியுமா? அதை வெட்டி எடுக்கும், இதை எடுக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. ஆட்டை பிச்சை எடுத்துக்கூடாதா, கண்ணை பிடிக்கக்கூடாதான்லாம் கேட்கக்கூடாது. எதுக்கு எதை அப்ளை பண்ணவும் அதுக்கு தான் அதை அப்ளை பண்ண முடியும். அதை ஜஸ்டிஃபை பண்ணி இதை மனுஷ உடம்பு, மனித வாழ்க்கை, இதில் நீங்கள் திட்டம் போடுறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். அது உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல, அதுதான் பிரச்சனையே. தொடர்ந்து தாவேக அரசு இந்த சட்டப்பேரவை லைவ் போடுறாங்க. இந்த லைவ் போடுறதுனால மக்கள் எல்லாருமே சீரியலை விட இதான் உட்காந்து பாக்குறாங்கன்னு சட்டசபையிலேயே அமைச்சர்கள் பேசுறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறீங்களா? இவங்களை பாக்குறதா நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு அவ்வளவு கவனித்து இருக்குதான். எத்தனை பேர்த்து எத்தனை எம்எல்ஏ யாருக்கு தெரியும்? உதயநிதி என்ன சொன்னாரு? எமை மந்திரி எமை மைந்தன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கே தெரியாது. அப்புறம் நாங்க எங்க போறது? எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு ஆள் எந்திரிச்சு பதில் சொல்றான்னு ஒரு பெண்கள் சொல்றாங்க. பிரபலத்தை என்ன சொன்னாங்க? யார் எங்க கேள்வி கேட்டாலும் இந்த ஆதவங்கிற ஒரு ஆசாமி எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அசம்பிள் நடக்குது அப்படின்றாங்க. கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு விஜய் கட்சி மாதிரி யார் இவ்வளவு கேவலத்துக்கு ஆளானது இல்லை. கக்குச்சுக்குன்னு ஒரு மந்திரி போட்டிருக்கீங்களான்னு கேட்கிற அளவுக்கு போட்டு. உதயநிதி அவர்களும் அதே மாதிரியான வார்த்தைகளை சட்டமன்றத்துல பேசியிருக்காருல. சிடிஆர் நிர்மல்குமாரை குறிப்பிடும் போது அவரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இது எல்லாமே தொடர்ந்து அவர் என்ன சொன்னாரு? ஒரு பக்கத்தை சொல்லாதீங்க. கரூர் கம்பெனின்னு என்னத்துக்கு சொல்றாரு? கரூர் கம்பெனியில பயந்துகிட்டு போய் பனையூர்ல 1.5 மாசம் கக்குச்சுக்குள்ளார உட்காந்து அதை யார் கேட்கறது? போடுறாங்கல்ல இன்னைக்கு மீம்ஸ் போடுறாங்களே, விஜய் எல்லாம் கக்குச்சுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்குமே பனையூர்ல கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம். யார் பதில் சொல்றது? தடதிரிக்க நீ பார்த்தமே டிவியில், நீ ஓட்ட சாதாரண அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு நாளே ஆச்சு. திரும்பி போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு படையோர் போய் சேர்ந்து வீட்டுக்குள்ள போது கதவை சாத்திக்கிட்டாருல. அப்புறம் ஏன் சார் எதிர்கட்சியினர் லைவ் போடாதீங்க பேரவையா? ஆமாமா, அவை குறிப்பிலிருந்து நீக்கிறன்றதுல என்ன அர்த்தம்? ஏவா வேலை தான் கேட்டாரு. எல்லாம் பேச்சு முடிச்சாது, அத்தனை பேர் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னா என்ன அர்த்தம்? பேச விட்டுட்டு நீங்க ரொம்ப யோக்கிய மாதிரி காட்டிக்கிறீங்கன்னு கேட்டார். என்ன தப்பு? லைவ் போடும்போது லைவ்ல அதை காட்டக்கூடாது. இன்னைக்கு இப்ப இந்த ககோத் மந்திரிங்கிற பேர் ஏன் வருது அவருக்கு? சரி, இதுக்கு முன்னாடி சட்டசபைனா என்னன்னு கூட தெரியாது நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப சட்டசபையில யார் யாரு என்ன பேசுறாங்கன்னு வரைக்கும் உன்னிப்பா கவனிக்கிறாங்கல்ல சார். ஆளுங்கட்சி அதை புரிஞ்சுக்க வேண்டியது ஆளுங்கட்சியும் புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கவனிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அன்னைக்கு மந்திரிகளை பார்க்க முடியாதுமா காங்கிரஸ் ஆட்சியில, தெரியுமா உங்களுக்கு? நாங்க அதுல இருந்தவங்க. 67 திமுக ஆட்சிக்கு வர்ற வரலும் சட்டமன்றத்துக்கு கிட்ட கூட போக முடியாது, தெரியுமில்ல? மக்கள் யாரும் உள்ள போய் மந்திரி எல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். திமுக வந்தது போல முடிஞ்ச போது யார் வேணா உள்ள போயிட்டு வந்தாங்க. அதுதான் ஒரு காலம். மந்திரிகளே நமக்கு யாரும் தெரியாது. ராஜாக்கள் மாதிரி வராங்க, ஒவ்வொருத்தரும் படகு மாதிரி காரு, அது இம்பாலா காரு இல்லை, அந்த மந்திரியே கிடையாது. அதெல்லாம் எடுத்துட்டு இந்தியாவில் தயாரிக்கிற அம்பாசிடர் கார் வாங்கணும்னு ரூலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்தது. மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பாருங்க, மத்தியானம் நடந்தது, சாயந்தரம் வந்துட்டீங்க டிவி எடுத்துக்கிட்டு. நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. எப்போ வேணாலும் சேனல் ஓப்பன் பண்ணினா ஏதோ ஒரு சேனல்ல எந்த ஊர்ல என்ன நடந்துக்கிற எல்லா விஷயமும் வருது. இன்னைக்கு அதான் நிலைமை. செய்திகள் காட்டு தீ மாதிரி பரவுது. அடுத்த 10வது நிமிஷம் இந்தியா உலகம் முழுவதும் விஷயம் போயிடுது. இப்ப தொடர்ந்து சட்டப்பேரவையில நடக்கிறத லைவ் போடுறது நிறைய விமர்சனம் ஆகுது. ஆனா திமுகவினர் அராஜகம் பண்ணாததா தாவேகா பண்றாங்கன்ற விமர்சனத்தை டிவிக்கு முன்வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு கண்ணு இருக்குது இல்ல, பாக்குறீங்கல்ல என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்கல்ல, உங்க புத்தியை யூஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து திமுகவினரும் பல வன்முறைகள்ல சட்டசபையில பண்ணிருக்காங்க தானே சார், வரலாறு இருக்குது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. என்ன வன்முறை எல்லாம் பண்ணாங்க? உதயநிதி போய் பேர் என்ன விஜய் அடிச்சதெல்லாம் சின்னெல்லாம் இருக்கும். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த சின்னெல்லாம் எடுத்து போடுங்களா, உங்க சேனல்ல போடுங்களா. உங்ககிட்ட தான் சேனல் இருக்கு. அது இல்ல இருந்தாலும் சொல்றீங்களே, திமுக வன்முறையில் இறங்குவதை எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன வன்முறை பண்ணாங்கன்ற சொல்லுங்க. உதயநிதி கேமரா இருக்குதுமா, சொல்லுங்கம்மா. வன்முறை ஒரு வன்முறையை சொல்லுங்க. திமுக செஞ்ச வன்முறை யார தாவக்காரரை எத்தனை பேர்த்த ஓச்சாங்கன்னு சொல்லுங்க.
தாவேக்காவின் இதற்கு முன்னாடி அதிமுக காலகட்டத்துல பண்ணலையா? போன ஜென்மத்துல நடந்தது சொல்லுங்க. ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணதுல இருந்து ஆரம்பிக்கும் போலாம் சார். பொதுவான விஷயத்தை தானே சம்பந்தம். ஏமா ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டம் ஏன் படுறீங்க? இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஒரு நடிகனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வேற என்ன? சார் இருக்கிறது இப்ப தாவேக்காவினே இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைமே. உங்களுக்கு கண்ணு இல்லையா? ஏன் ஏம்ப நான் சொன்னதுதான் கேட்பீங்களா நீங்க? அரசியல் விமர்சகர் நிறைய அரசியல் விமர்சகர்னாக்க நான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட அசிங்கமா எல்லாம் நடந்திருக்கு. சட்டசபையில வந்து மைக்க உடைச்சு அந்த வெள்ளக்கால் பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, இவரு காங்கிரஸ் இவரு எம்எல்ஏ அசம்பிளியில இதுல மைக்க உடைச்சு கையில தூக்கிட்டு போனதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில். அதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு விஷயம் நாம வெள்ளக்காரந்த காலத்துல சொன்னாங்க, ஆங்கிலேயர்கள் சொன்னது, பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த ஸ்கவுண்ட்ரல்ஸ். ரவுடிகளுடைய கடைசி காலாயுதம், கடைசி ஆயுதம் அரசியல்னாங்க. இன்னைக்கு அது உண்மைன்னு புரிவாயிருக்கு. நீங்க இத்தனை காலமா ஒவ்வொரு ஆட்சியிலும் சட்டமன்றத்தை பார்த்திருப்பீங்க. இப்ப நடக்கக்கூடிய சட்டமன்றத்தோட ஒப்பிடும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? எது சரியா போயிட்டு இருக்கு? இது வந்து சட்டமன்றம் நடந்துக்கிட்டு, இப்போ வந்து கக்கூஸ் மன்றம் நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவுதான் பார்த்து. ஒருத்தர் கக்கூஸ் போலன்றத வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் இதை கக்கூஸுக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் இருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டார். யாருக்கு அந்த அசிங்கம்? ஆளுங்கட்சிங்க எதிர்கட்சிங்க ரெண்டு பேருமே வார்த்தைகளை விடுறதுன்றது ரெண்டு பேரும் இப்படி வந்தா ரெண்டு பேரும் அப்படி வந்தா திமுக பண்ணிச்சு. அது எப்படிமா உங்களுக்கு அவ்வளவு அழகா வருது? உங்களாலே எவ்வளவு குதர்க்கமா கேட்க முடியுதுன்னு அவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு சேனல் நடத்துறீங்க, எவ்வளவு குதர்க்கமா கேட்கறீங்க. திமுக உடனே திமுக பேர் வந்து அது ரெண்டு பேருமே செஞ்சா எப்படி சார்? என்ன ஐயோ அழுக கண்ட தண்ணி வருது, தாங்க முடியல. இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கெடுக்க ஆரம்பிச்சு ஒரு சீரியலே வருது. இப்ப திமுக மேல எந்த தவறும் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா. எப்படி தாவேக்கா மேல ஒரு தவறு இல்லை நீங்க சொல்றீங்க? அதான் சொல்றீங்க. அதுக்காக தான் இவ்வளவு நேரமே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், தாவேக்கா யோகியர்கள் மீது காந்தராஜுங்கிற அயோக்கியன் வந்து வழி சொல்றாங்கிறது தான் உங்களுடைய எய்ம். இப்போ அதுக்குதான் சொல்றேன், தாவேக்கா ஒரு அயோக்கியர்கள் கட்சி. கேஸ் போட்டோம் பாத்துங்க. நான் தெளிவுபடுத்திக்கிறேன். தாவேக்கா பண்ணது வந்து சரி, நான் எந்த இடத்துலயும் சொல்லல சார். தாவேக்கா புதுசு தவறு பண்றாங்க அப்படின்னா திமுக வந்து இத்தனை ஆண்டு காலமா இருந்தது, அவங்களும் அது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? தவறு பண்ணாம யாராவது இது பண்ண முடியுமா? எந்த ஒரு விஷயத்துல தவறுன்னு ஒண்ணு நடந்தா தீரும். ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அடுத்த திருத்தல் தான் எழுதிடுறீங்களா? அதனால அதெல்லாம் வந்து தவறுங்கிறது வந்து தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது, தவறு என்பது அறியாமல் செய்வது. தப்பு செய்தவன் தண்டிச்சாகணும், தவறு செய்தவன் மன்னித்தாகணும்ன்றதான் பாட்டு அந்த காலத்துல. சிடிஆர் நிர்மல்குமார் இடையில பேசினப்ப அறிவாலயம் திமுகவே இருக்காது இன்னும் கூடி விரைவில் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அவரை பேச அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன்னாரு. நான் தான் சொன்னேன், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் நீ வேலை போய் செங்கல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அறிவாலயத்தை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ரிப்பேர் பண்ணி செங்கல் மாற்றி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுங்க. அந்த கான்ட்ராக்டை இப்போ இந்த நிர்மல்குமார் கொடுக்கணும். 49ஆம் வருஷம் ஆரம்பிச்சதுமா கட்சி. எத்தனை வருஷம் யோசிச்சுப்பாரு. வந்து சொல்லாதவன் கிடையாது. காமராஜர்ல இருந்து திமுக விரோதி நம்பர் 1 சொல்லாதவன் கிடையாது. யார் இருக்கா? திமுக இருக்கு. அவங்கெல்லாம் எங்க பதில காணோம். தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குதுமா. 1949 திமுகவை அழிப்பதே என் முதல் வேலை. எனிமி நம்பர் 1 இருக்கா ராஜாஜி, அவங்களோட கூட்டு சேர்ந்தார். காமராஜர் வந்து அண்ணாவையே தோக்கடிச்சிட்டு நேரு கிட்ட போய் சொன்னார், திமுக ஒழிச்சு விட்டேன்னாரு. நேரு சிரிச்சாரு. அந்த 15 பேர் 57ஆம் வருஷம் ஜெயிச்ச 15 பேர் தான் தோக்கடிச்சிருக்கிற, 62ஆம் வருஷம் 50 பேர் ஜெயிச்சு வந்துருக்கு, அதை என்ன பதில் சொல்ல போறேன்னாரு. அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஜாக்கிரதை. காமராஜருக்கு எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாரு, அவர் நம்பல. காமராஜர் கிட்ட சொன்னாங்க, சாத்தூர்ல நிக்காதீங்க, நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னாங்க. கேட்கல. என்னை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு, தோத்தாரு. அரசியல் ஒரு தோல்விக்கு அப்புறம் காமராஜர் வர முடியலம்மா. அண்ணா வந்து 62ல தோத்தாரு.
அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபம் எடுத்து ஆல் இண்டியா லெவலில் போய் இன்டர்நேஷனல் லீடராக மாறினார். ஒரு தோல்விக்கு பிறகுதான் அவர் வந்து புடம் போட்ட தங்கமா மாறி போனார். ஒரு தோல்விக்கு அப்புறம் காணாமல் போனார் காமராஜ். அதுதான் திமுக வரலாறு. தெரிஞ்சுங்க, சின்ன பொண்ணு நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு லட்சியத்துக்காக வர்ற இப்ப நாங்கெல்லாம் வந்து திமுக வந்து தேர்தலில் தோத்த நாங்க கவலைப்படுறதே கிடையாது. தேர்தலுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். அதிகாரிகள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா தேர்தலில் நம்ம இருக்கணும், நம்ம இருந்தால் ஜெயிச்சா தான் முடியும். திருமாவளவன் அதான் சொன்னார். என்னுடைய சமூக நீதி எனக்கு கிடைக்கணும்னாக்கா நான் வந்து ஒரு எம்எல்ஏவா எம்பியா இருந்தால் தான் அதிகாரிகள் என்ன மதிக்கிறாங்க, இல்லாட்டி மதிக்க. அதுக்காக தான் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி நான் ஜெயிக்கிறேன். எனக்கு இந்த 2 எம்எல்ஏ 2 எம்பியை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னை பொறுத்தவரை பட்டியலினத்த மக்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும். அதே தான் திமுகவை எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம்? சமூக நீதிக்காக தான் ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான். பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும், அதை கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு யாரையோ ஒருத்தர் கூட்டிக்கிட்டு ஜாலியா பிள்ளைகளை சுற்றிக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுக்காக நாங்கள் வரல. புரியுதா உங்களுக்கு? சார், கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பெற்றாரு. ஆனா இப்ப நான் வெற்றி பெற்றதா அறிவிங்க, அங்க வந்து குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? கேஸ் போட்டிருக்காருப்பா. கேஸ் கோர்ட்ல வந்து நிறைய கேள்விகளுக்கு ப்ரூவ் ஆகிருக்குது. பல இடங்கள்ல வந்து இந்த இவிஎம் வந்து ஒர்க்கே பண்ணலங்கிறதுல இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்குது. அப்படியே நீக்குது கேஸ். ஏன் அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது கேஸ்? ராங் சைடு போகுது, ஆளுங்கட்சி மாட்டிக்கும் போட்டிருக்கு. அவர் எப்படிமா ஜெயிச்சாரு? ஒரு கருத்து கணிப்பாவது சொல்லுச்சா திமுக தாவேக்கா ஜெயிக்கும்னு? 5 சீட்டுக்கு மேல ஒரு கருத்து கணிப்பாவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு போட்டாங்களா? தாவேக்காவுக்கு 5 சீட்டுக்கு மேல கிடைக்காதுங்கிறது அத்தனை கருத்து கணிப்பும் யூனிஃபார்மா போட்டாங்க. பாத்தீங்களா? நம்ம தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா எப்படி வந்தார்? அந்த கணிப்பு தவறாயிடுச்சா சார்? கணிப்பு தவறல, அமித்ஷா முடிவு எடுத்தார் விஜயை கொண்டு உட்கார வைக்கிறதுன்னு. ரஜினிகாந்த் கிட்ட போனாங்க, ரஜினிகாந்த் கிட்ட பருப்பு வேகல அவர் அது இதுன்னு சொல்லி போயிட்டாரு. விஜயகாந்த் கிட்ட போனாங்க, மக்கள் நல கூட்டணி வச்சாங்க, அட்ரஸ் எல்லாம் தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறன்னு ஒரு ரெய்டு விட்டாங்க. நீங்க சொல்றதை கேட்டுக்கிற சாமியார் கட்சி ஆரம்பிச்சாரு, உட்காந்தாரு, வந்தாரு, உட்காந்தாரு. அவரை கூப்பிட்டு நீ தான் இன்னும் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு என்னன்னே புரியல. இன்னொரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் என்னன்னு தெரியல. யாரு எதுக்கோ பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா உங்க அப்பாவை தேட காணும் அசம்பிளியில் பேச்சாது. ஃபைல்ஸ் வச்சிருக்கே ஓபன் பண்ண வச்சுடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எடுத்துக்கிட்ட சத்தியப்பிரமாணத்துக்கு எதிராக நீ நடந்திருக்கணும் வந்து ஜெயில தள்ளணும். எதையும் நான் மறைக்க மாட்டேன். ஊழல் குற்றம் பண்ண உங்களுடைய ஃபைலும் உங்க டேபிள்ல இருக்குது. ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா அது இருக்கிற பேர் போற உங்க கட்சிக்காரன் பேருன்றான். நான் இல்லையான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீ மூடி வச்சுக்கிட்ட. நீ வந்து வெளியில அசம்பிளியில வந்து திறந்தா நீ மாட்டிக்கிற மாதிரி மத்தவங்கள பயமுறுத்திக்கிட்ட. திறந்து காட்டுன்றாங்க எதிர்கட்சி. மாட்டேங்கிறாரு. ஏன் திறக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அந்த ஃபைல இருக்கிற போற அவங்க கட்சி ஆளுங்க, தாவேக்கா ஆளுங்க. இல்லைன்னு சொல்லட்டும், இல்லைன்னாக்க திறக்கட்டும். அவங்க தான் தைரியமா கேட்கிறாங்களே, சொல்லு, நாங்க ஒண்ணும் பயப்படல, சொல்லுன்னாங்க. ஆதவர்ஜுன் தான் சொன்னாரு, 90 கோடி ரூபாய் வாங்கினா லாட்டரி ஏஜென்ட் கிட்ட முடியாது. உதயநிதி கேட்டார், கொடுத்தது யாருன்னாரு. கேளுங்கம்மா, உடனே அவத பதறாதீங்க. யாரு கொடுத்தது யாருன்னாரு? என் மாமனார்னாரு. அப்ப நீ எந்த கட்சியில இருந்த? திமுகவில் இருந்த. எப்படி? அதுக்கப்புறம் எங்க பூஞ்ச வச்சுக்கிட்டீங்க? திமுகவில் இருந்துகிட்டு இவரே கொண்டு வந்து கொடுத்து லாட்டரி சீட்டை ஒழிக்காதங்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கறது ட்ரை பண்ணாரு. அவங்க வாங்காம விட்டாங்க. அதையே வந்து அசம்பிளியில் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. வேட்டி சட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்குதுமா. நிர்வாணமா நிக்கிறாரு, பாவமா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதே கருத்து கணிப்பு கூட எதுவுமே சொல்லல அப்படின்றப்ப அவர் பிஎம் ரேஞ்சில அவங்களுடைய கட்சியினரே பேசிட்டு வராங்க. ஆசைப்படுறதுல என்னமா தப்பு இருக்குது? அது அடுத்து அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன நிக்க சொல்லி அமெரிக்காவில் வந்து போன் மேல போன் 52 ஸ்டேட்ல 51 ஸ்டேட்ல வந்து கான்சராஜ் தான் வந்தாகணுன்றாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்தியா அடையாறு காந்தி நகரை விட்டுட்டு நான் அமெரிக்கா போய் என்ன பண்றது? மாட்டேங்கிற முடியாதுங்கிறாங்க. எல்லாரும் ஏகோபித்த கோரல்ல சொல்லிட்டு இருக்காங்க. போடுங்க. இப்ப தாவேக்கா விஜய் அவர்களை அவங்க கட்சியினர் அமைச்சர்கள் உட்பட அவரை பிஎம் சொல்லி குறிப்பிட்டு அமெரிக்கால இருக்கிற மக்கள் பூரா என்னதான் விரும்புறாங்க. அடுத்து அவர் அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கான வேலைப்பாடுகள் அரசியல் பின்னணியில நடந்துட்டு ஆசைப்படுறது. கனவு காணுவதை வந்து தடுக்க முடியாதுமா. கனவு காண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நீயே எதிர்பார்க்காத ஒரு போஸ்ட் இப்போ உட்கார்ந்து இருக்கிற
அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுன்னு தெரியாம தடுப்பாட்டில் சுத்துறேன். நார்த் இந்தியா ஃபுல்லா விஜய் அவர்கள் பேரை சொல்லிட்டு அவர் பேனர் வச்சுட்டு ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். இதுகிட்ட லக்னோ கிட்ட போயிட்டு இருக்கிற விஜய் வாழ்க ஹமாரா தேஷ் கா பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இது பண்ணேன். என்ஜின் டிரைவர் இறங்கி விட்டாரு, விஜய் வந்திருக்காரு சார்னு கேட்டுக்கிட்டு. லக்னோவில் அது எங்க இருக்குன்னு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அதனுடைய தலைநகர். சமீபத்துல போனீங்களா சார்? போன வாரம் முந்தா நாள் போனேன், ட்ரெயினில் போனேன். ஒரு 1/2 மணி நேரத்தை திரும்பி வந்துட்டேன். அடுத்த ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வுகளை எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு மேல காமெடியா என்னால பேச முடியாதுமா. இவ்வளவுதான் என்னால ஜோக் அடிக்க முடியும். என்ன எனக்கு தெரிஞ்ச ஜோக்கு பூரா அடிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆனா கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க, இப்ப இந்தியா கூட்டணியில விஜய் அவர்கள் இருக்காரா இல்லையான்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கு. திமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து பிரதமர் வேட்பாளரா தமிழகத்துல இருந்து ஒருத்தர் போவாருன்னு இடையில ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்ட நகர்வா தாவைக்க என்ன முன்னெடுப்பாங்க? மோடி வந்து நேரா தமிழ்நாட்டுல வந்து போயிருக்காரு, பிரதம மந்திரி தானே அவரு, அதான் சொல்லியிருப்பாரு. ஆதவர்ஜுனா பிரதமரை குறிப்பிட்டு சொல்லி அவருக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. ஆதவர்ஜுனா வேற என்ன தெரியும்? சொந்த செலவு சூன்யம் வச்சுக்கிற ஆசாமி ஆச்சப்பா. 90 கோடி ரூபா கொடுத்தேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு மாமனார் சேர்ந்துக்கிட்டு மருமகளும் சேர்ந்து பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே படி போட்டு சுத்த பார்த்தாங்க. இழிச்ச வயனுங்களா நம்மெல்லாம்? அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த அந்த கூட்டமே மக்கள்லாம் மடையர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படிதான் இப்போ நினச்சிட்டு பல கேள்விகள்லாம் கேட்டீங்க. நீங்கள் நான் ஒரு அளவுக்கு முட்டாள், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.